கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டில் வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன்னாலும் சரி, ஓரல் ப்ரெசன்டேஷன், எந்த ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் அதை வந்து எப்படி நீங்கள் சூப்பராக பண்ணி இந்த மாதிரி கப்புகளை வந்து அள்ளுறது அப்படின்றது தான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த லாஸ்ட் செக்மெண்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 to 15 பாயிண்ட் வந்து இருக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும், எந்த விதமான ப்ரெசன்டேஷனையும் வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத டக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ரெசன்டேஷனுக்குலாம் முன்னாடியே வந்து அதை ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தீம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மைக்ரோபயாலஜி, இல்லை ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் பயோடெக்னாலஜி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் பயோடெக்னாலஜி, இல்லை கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஃபண்டிங் ஏஜென்சிக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஒரு தீம் வந்து ஒன்று சூஸ் பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபரன்ஸுக்கு வந்து கொடுத்துருவாங்க. உங்களோட வேலை என்ன அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க தீமில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்ன டாபிக் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா இப்போ ஒரு பயோடெக்னாலஜியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் பயோடெக்னாலஜின்னு கேட்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சூஸ் பண்ணுவாங்க, இப்போ கேன்சருக்கு வந்து என்னென்ன புதுசாக மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, டயபெட்டிஸ்க்கு என்ன புதுசாக மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பயோடெக்னாலஜியில் எப்படி வந்து யூஸ் ஆகும், இந்த மாதிரி நீங்கள் டாபிக் யோசிச்சிங்கன்னா கேட்குறவங்களுக்கும் பாரு என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சமாவது அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னா ஹவு தளபதி ஹெல்ப் இன் பயோடெக்னாலஜி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டாபிக் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ரிலவெண்ட்டாக, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜெயிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். செகண்ட் விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபாலோ த கைட்லைன்ஸ். ஸோ எந்த ஒரு ஈவெண்ட்னாலும் அவங்க வந்து சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான விஷயம் டேட்டு. ஸோ ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்க, இப்போ ஏப்ரல் 20 நீங்கள் அப்ஸ்ட்ராக்டே சப்மிட் பண்ணவும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இன்னைக்கு டேட்டு பார்த்தா ஏப்ரல் 21 இருக்கும், அடுத்த நாள் தான் நம்ம கைக்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சில இப்போ ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து சப்மிட் பண்ண பாருங்கள். முக்கால்வாசி பேர் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறத பற்றி யோசிக்க முடியும். ஸோ ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு டேட்ஸ், எந்த டைமில் அவங்க அப்ஸ்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க, எந்த டைமில் அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஆனால் அடுத்த நாள் 6 மணிக்கு போய் நின்றுக்கிட்டு கப்ப கொடுறா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓரல் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை ஸ்லைட்ஸ் தான் இருக்கணும். ஆக்சுவலி ரொம்ப ரேர், சில இடத்துல தான் வந்து 10 ஸ்லைடுக்குள்ளே உங்களோட ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில இடத்துலனா டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதனாலே நிறைய கான்ஃபரன்ஸில் வந்து நான் மொக்க வாங்கியிருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி நம்ம என்னதான் ஒர்க் பெருசாக பண்ணியிருந்தாலும் அவங்க கொடுத்துருக்கிறது அந்த 10 நிமிஷம் தான். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு 10 பேர் 10 நிமிஷமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா அப்படின்னா, ஆமாம் 10 பேர் 10 நிமிஷமா எடுத்தாங்க அப்படின்னா அதுவே 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட போயிடும். ஸோ அதனால வந்து ரொம்ப கன்ஸ்டைனாக வந்து வச்சிருப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றதுக்காக நம்ம அதுக்குள்ளே நம்மளோட ப்ரெசன்டேஷனே வந்து முடிக்கணும். இல்லை இப்போ நீங்கள் ரொம்ப லேட் ஆகுறீங்க, 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு பஸர் வச்சிருப்பாங்க, டீன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப போனோம் அப்படின்னா பெல்லத்துக்கு மண்டையில் அடிச்சிட மாதிரி. ஸோ அந்த டைமை வந்து நம்ம கரெக்டாக கீப் அப் பண்ணாலே நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ஓரல் ப்ரெசன்டேஷன். போஸ்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷனில் நம்ம வந்து போஸ்டரை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன காமெடி மாதிரி தான். ஸோ அவங்கன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு ஆளுக்குன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாவோ இல்லை. நான் ஆக்சுவலி இந்த காமெடி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஆச்சு. என்ன அப்படின்னா வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ க்ரியேட்டிவாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போஸ்டர் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நானும் என்னோட நண்பர் ஒருத்தர் நம்ம வந்து சார்ட்டில் வந்து பண்ணுவோம். அதில் வந்து கையால் எழுதி இந்த பக்கம் தர்மாக்கோல்லாம் ஒட்டி வந்து நம்ம வந்து விஷுவலாக வந்து வித்தியாசமாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நீட்டாக ஒரு பேனர் அடிச்சுட்டு வந்து வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு போஸ்டர் ப்ரெசன்டேஷன்னா பிபிடியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேனர் அடித்து கொண்டு வந்துருவாங்க அவங்க கொடுத்துருக்க சைஸுக்கு. பட் நம்ம தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கருப்பு சார்ட்டில் கேவலமாக என்னென்னமோ வரைஞ்சி, ஆக்சுவலி நல்லா தான் வரைஞ்சிருந்தோம். ஏன்னா அவன் தான் வரைஞ்சான். ஸோ நல்லா தான் வரைஞ்சிருந்தாங்க. அந்த மாதிரி வரைஞ்சிட்டு தர்மாக்கோல்லாம் ஒட்டி அது இதுன்னு என்ன ஜெனோபயோட்டிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெனோபயோட்டிக்ஸ் தான் டாபிக்கு. அதில் வந்து என்னென்னமோ பண்ணியிருந்தோம், எமோஜிலாம் போட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு ஜட்ஜ் வந்து இது என்ன போஸ்டரா அப்படின்னு கேட்டாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்ற பேரில் என்னென்னமோ அது வந்து வளரிக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து இதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் இயரில் வந்து ஒன்றுமே வந்து தெரியாது. நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு வரமுறை வந்து இருக்குது. அந்த போஸ்டருக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் க்ரியேட்டிவாக சொல்லலாம். போஸ்டரே க்ரியேட்டிவாக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா எந்த அளவுக்கு காமெடி ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ இது போக இன்னொரு காமெடி நடந்துச்சு. என்னென்னா போஸ்டர் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க, எல்லாரும் ஃப்ளெக்ஸ் தான் அடிச்சுட்டு வந்தாங்க. அப்பயும் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக
பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன், ப்ளக்கார்ட்ஸ். ஸோ இந்த கார்டு வந்து வச்சுருப்பாங்கல்ல, வி ஓட் ஃபார் அது அந்த மாதிரி சில கார்டெல்லாம் இருக்கும்ல, அந்த கார்டில் வந்து அவங்க கொடுத்துருக்க டைமென்ஷனுக்கு வந்து ஒரு 4 கார்டை வந்து சேர்த்து வந்து ஒட்டி அதை வந்து ஒரு போஸ்டராக வந்து பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்னா, அப்போ தான் பிளாஸ்டிக்லாம் வந்து பேன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாரும் அதை ஃபாலோ பண்ணல. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஃபாலோ பண்ணுறேன், பேனர் எதுவும் அடிக்காமல் நான் வந்து கார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து போஸ்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கும் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு, என்னதான் நம்ம வந்து க்ரியேட்டிவாக அந்த மாதிரி லூஸ்தனம் பண்ணாலும் அந்த ப்ரெசன்டேஷன், அந்த ஒர்க்கு அதுதான் வந்து கடைசியில் வந்து பேச போகுது. ஸோ நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். சில இடத்துலலாம் வந்து எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறேன் அப்படின்னு, வா சூப்பர், இட்ஸ் வெரி குட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்கள் டைம், அந்த ஜட்ஜு என்னத்தை அவங்க வீட்டில் சண்டை போட்டு வந்தாரா இல்லை காஃபி குடிச்சிட்டு வந்தாரா, அந்த மாதிரி அதை பொறுத்து வந்து மாறவும் செய்யலாம். இப்போ எதுக்கு இவ்வளோ கதைகள் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ஃபாலோ த கைட்லைன்ஸ். ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாவோ பிரம்மாண்டமாலாம் பண்ண தேவையில்லை, கொடுத்ததை பண்ணால் போதும். ஸோ ஃபாலோ த கைட்லைன்ஸ், அதுதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது விஷயம் ப்ரெசன்டேஷனோட ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லா ப்ரெசன்டேஷனுக்கும் வந்து ஆக்சுவலி இந்த போஸ்டர்னாலும் சரி, ஓரல்னாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஒரு 10 முக்கியமான விஷயங்கள் வந்து தேவைப்படும். அது கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களோட டைட்டில் வந்து நல்லா கிளியராக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் வந்து நேம் ஆஃப் த ஆத்தர்ஸ். ஸோ இதில் யாரெல்லாம் வந்து இந்த ஒர்க்கில் வந்து இருக்காங்க அப்படின்றத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க. மூணாவது வந்து அஃபிலியேஷன்ஸ். ஸோ அவங்களோட எந்த யூனிவர்சிட்டி, அவங்களோட அஃபிலியேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். நாலாவது விஷயம் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ உங்களோட என்ன ஒர்க்கோ அதோட பேசிக் நாலேஜ் வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி நிறைய தெரியும், பட் கேட்குறவங்களுக்கு அதில் வந்து பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறவனும் இருப்பான், பிஹெச்டி படிக்கிறவனும் இருப்பார், சயின்டிஸ்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கனால நீங்கள் உங்களோட ஒர்க்கை பொறுத்துன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெத்தடாலஜி. ஸோ என்ன வந்து உங்களோட ஒர்க்கு என்ன, அது என்ன மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமே. ரிசல்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக நல்லா விஷுவலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து மதிப்பெண்கள் கிடைக்க வந்து வாய்ப்புண்டு. அப்புறம் வந்து ஃபியூச்சர் பிளானு இல்லை கன்க்ளூஷன் இல்லை டிஸ்கஷன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரலாம். சம்மரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே இதுதான். ஸோ சம்மரி நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை உங்களோட ஃபியூச்சர் பிளான் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சாலும் சரி, இல்லை டிஸ்கஷன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து போடலாம். லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை வந்து மறந்துடுவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதுக்கு யார் ஃபண்டு பண்ணாங்க, அந்த விஷயத்தை எதையுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் ரெஃபரன்ஸ். இந்த ஒர்க்கை வந்து நம்ம எதையுமே வந்து நம்மளாம் அப்படி வானத்துலேருந்து புதுசெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறதில்ல. யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து சிலது மாடிஃபை பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அதுக்கான ரெஃபரன்ஸை வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். இதெல்லாம் போக ஆப்ஷனலாக வந்து உங்களோட லோகோவோ இல்லை ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் யூனிவர்சிட்டியோட லோகோ இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ரெசன்டேஷனில் முக்கியமாக வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய செக்லிஸ்ட். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நாலாவது விஷயம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன அப்படின்னா வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் அப்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொன்னோம் அப்படின்னா ஸ்மைல் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ சிரிச்சுட்டே இருங்க. அதுக்கு நூசுபடியாக இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேவலமாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ஜென்டிலான ஸ்மைலோடு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட சைட்லேருந்து தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிறோம். அந்த ஜட்ஜோட சைட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். காலையில் 8 மணிலேருந்து ஒரு 12 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உட்காந்து என்னென்னமோ எடுத்துக்கிட்டே இருக்கானுங்கன்னா கேட்குற அவருக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அப்படியே மண்டை காஞ்சு போயிடாது. ஸோ அப்படி இருக்க உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். என்ன இந்த பையன் நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அட்ராக்டிவாக இருந்தால் வேற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி இன்னொன்று வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். என்ன அப்படின்னா இந்த ஸ்லைட்ஸ், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்டிவாக வந்து இருக்கணும். சும்மா போரிங்காக டெக்ஸ்ட்டாக வச்சுருந்தோம், சும்மா வாசிச்சு அதை அப்படியே வாசிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும். விஷுவலாக வந்து பை சார்ட்டு, அப்புறம் வந்து பார் டயக்ராம், அப்புறம் வந்து கிராஃப் அப்படி இப்படின்னு போட்டால் தான் வந்து பார்க்குறவங்களுக்கு ஸோ இவர் பெரிய ஆள் போல அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி கிராஃப் பை சார்ட்டு இதெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக வந்து இருக்கும். ஸோ இது வந்து
வந்து ரொம்ப முக்கியம். அதேமாதிரி பாடி லாங்குவேஜ். ஸோ சும்மா இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது இப்படியே வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும், இந்த மெத்தடாலஜி ரிசல்ட் இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றதுக்கும், இப்போ ஒரு ரிசல்ட் போடணும், அதுக்கப்புறம் மெத்தடாலஜி போடணும், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்களுக்கு அட்டென்ஷன் வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸோ உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அதேதான் ஸ்லைடு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளம்சியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப இப்போ பிக்சராக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிக்சர்ஸ்லாம் போட்டு ரொம்ப கிளம்சியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கணும், கொஞ்சம் இமேஜ் இருக்கணும். அது கரெக்டான ரேஷியோ. அதை வந்து நான் எப்படி இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்ற வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகே. ஸோ கலர் பேலட்லேருந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஸ்லைடில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து வாசிக்கக்கூடாது. அதை வந்து ஸ்லைடில் இருக்கிற ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும்தான். அதுலேருந்து 2 வார்த்தை எடுத்து மீதி 10 வார்த்தை நீங்களாக தான் வந்து பேசணும். போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு அதே மாதிரி தான். இப்போ ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா போஸ்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதே மாதிரி முக்கியமான விஷயம், அதாவது முக்கியமான 5வது பாயிண்ட்டை விட்டுட்டேன் பார்த்தீங்களா? ஆஃப்டர் த ப்ரெசன்டேஷன் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. அங்கே தான் நம்ம முக்கால்வாசி டைம் வந்து நம்ம அவுட் ஆகுறது. ஸோ ஆக்சுவலி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளே வந்து அந்த கொஷின்ஸ்லாம் வந்து கெஸ் பண்ணிடலாம். இப்போ என் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிட்டு நானே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஏன் அதை பண்ணேன், அந்த இடத்துல இது ஏன் வந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா டக்குன்னு கொஷின் கேட்கும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியாது. அந்த டைம் தான் வந்து நம்ம திக்கி திணறி அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா அவுட் ஆயிடுவோம். அதை அப்படியே சமாளிச்சிடணும். எப்படின்னா ஸோ த கொஸ்டின் யூ ஆஸ்க்ட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்து நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட வந்து சொல்லிடணும். இது போக ஆக்சுவலி ஆடியன்ஸ்ல இருந்துலாம் கொஸ்டின் கேட்பானுங்க. அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எப்படி சொல்றது, நம்மளே வந்து அப்படியே ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னு இருந்தா அப்படின்னா இல்லை இந்த ஸ்லைட்ல இந்த லைன்ல நீங்க ஏன் அந்த வார்த்தை போட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம மார்க் வந்து அதிகமாக கிடைச்சி நமக்கு ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் ஃபைனல் டிப் பண்ணுறதை நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நீங்கள் சிங்கிளாகவும் வந்து பண்ணலாம், இல்லை கமிட்டடாகவும் வந்து ஐ மீன் ஒரு டீம் ஒர்க்காக வந்து ஒரு கப்புன்ற ஒரு 2-3 பேராக வந்து சேர்ந்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். 2-3 பேர் செஞ்சால் ஒரே கலாட்டாவாக தான் இருக்கும். ஒருத்தன் தான் ப்ரெசென்ட் பண்ணுவான், ஆனால் கூட நின்று ஒரு ஆள் திஸ் டைட்டில் யா யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் இது பண்ணிட்டு கடைசியில் கப் எடுக்கும்போது 2 பேரும் சேர்ந்து தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சில காமெடிகள் எவன் நல்லா வந்து பண்ணுறானோ அவன் கூட வந்து நம்ம ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். ஜாயிண்ட் அடிச்சு அவனே வந்து எல்லா வேலையும் பண்ணிடுவான். நம்ம வந்து சும்மா எஸ் சார் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து 2-3 பேரை சேர்ந்து கூட வந்து ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணலாம். அதுதான் சொல்ல நினச்சேன். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோவில் வந்து ப்ரெசன்டேஷன்னா என்ன, ப்ரெசன்டேஷனை சூப்பராக பண்ணுறதுக்கான நியூஆன்சஸ் என்ன அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். எப்படி வந்து இந்த போஸ்டர் ப்ரெசன்டேஷன் ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு லைவ் டெமோ மாதிரி நான் வந்து பண்ணி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து பண்ணிடலாம். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிடுங்க. அண்ட் தட்ஸ் ஆல். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பை திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.